புதிய அரசு பதவியேற்றதிலிருந்து பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணியிட மாற்றங்கள் தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நகராட்சித்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே வேளையில் உணவு கூட்டுறவுத்துறை செயலாளராக அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மேலும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். நாம் ஊடகங்களில் அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்ட முகங்களான ககன்தீப் சிங் பேதி அவர்கள் நகராட்சித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். மிகவும் பரிச்சயமான அமுதா ஐஏஎஸ் அவர்களும் உணவு கூட்டுறவுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். தற்பொழுது எந்தெந்த அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் துறை செயலாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். அந்த வகையில பார்க்கும்போது ஊரக வளர்ச்சித்துறையினுடைய செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி அந்த இடத்திலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே குடிநீர் வழங்கல் துறையினுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய செயலாளராக கார்த்திகேயன் இருந்தார். அவர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் தான் ககன்தீப் சிங் பேடி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே வருவாய்த்துறையினுடைய செயலாளராக அமுதா ஐஏஎஸ் இருந்தார். அவர் மாற்றப்பட்டு உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையின் செயலாளராக KS பழனிசாமி ஐஏஎஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல சத்யபிரகாஷ் சாகு ஐஏஎஸ் அவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய செயலாளராக இருந்தார். அவர் தற்போது மாற்றப்பட்டு அவருடைய பொறுப்பாக வாட்டர் ரிசோர்ஸ் நீர்வளத்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அதே போல போக்குவரத்துறையினுடைய செயலாளராக இருந்த சசாங்கும் செராக் சிரோ இவர் மாற்றப்பட்டு PWD பொதுப்பணித்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பொதுப்பணித்துறையினுடைய செயலாளராக ஏற்கனவே மங்கத் ராம் சர்மா ஐஏஎஸ் இருந்தார். அவர் மாற்றப்பட்டுதான் இந்த பொறுப்புக்கு போக்குவரத்தினுடைய செயலாளராக இருந்தவர் மாற்றப்பட்டு அந்த பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கார். வள்ளலார் ஐஏஎஸ் கமிஷனர் ஆஃப் ரீஹபிலிடேஷன் மற்றும் வெல்ஃபேர் துறையினுடைய தலைவராக இருந்தார். அவர் மாற்றப்பட்டு போக்குவரத்தினுடைய செயலாளராக வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். பழனிசாமி ஐஏஎஸ் அவர்கள் ஏற்கனவே உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையினுடைய செயலாளராக இருந்தார். அவர்தான் KS பழனிசாமி ஐஏஎஸ் அவர்கள் வருவாய்த்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். சத்ராமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் வேளாண்மை துறையினுடைய செயலாளராக இருந்தார். அவர் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போல மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு பல்வேறு அதிரடி உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரெல்லாம் ஏற்கனவே இருந்தார்களோ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய இடமாற்றம் என்பது தொடர் புதிய அரசு ஆட்சியின் காரணமாக ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய இடமாற்றம் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்த குமரகுருப்பன் மாற்றப்பட்டு சமிரன் ஐஏஎஸ் அவர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இது போல 14 ஐஏஎஸ் அதிகாரிகள் மூத்த ஐஏஎஸ் என்ற அதிகாரிகளின் அடிப்படையிலும் பல்வேறு துறையினுடைய செயலாளர்களும் மாற்றப்பட்டு புதிய செயலாளர்கள் மற்றும் ஆணையர்கள் எல்லாம் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தமிழகத்தில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் இந்த பட்டியல் தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்டோம். அதில் குறிப்பாக ஊடகங்கள் மூலம் நமக்கு அதிகம் பரிச்சயமான முகங்களாக இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் ககன்தீப் சிங் பேதி ஐஏஎஸ் அவர்களுடைய நியமனம் குறித்தான அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் உணவு கூட்டுறவுத்துறை செயலாளராக அமுதா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் நகராட்சித்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேவேளையில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளும் பல்வேறு துறைகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய விவரங்களை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் போக்குவரத்து துறை செயலாளராக வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பன உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நாம் தொடர்ந்து முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளின் விவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக பிரசாத் வாட்னேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளின் விவரங்களை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் பிரசாத் வாட்னேர். இவரை தொடர்ந்து வள்ளலார்
அவர்களை போக்குவரத்து துறைக்கான செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குடிநீர் வாரிய மேலாண் இயக்குநராக மெட்ரோ குடிநீர் வாரிய மேலாண் இயக்குநராக ஆனந்த் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து உணவு கூட்டுறவுத்துறை செயலாளராக அமுதா IAS அவர்களும், சமீரன் IAS சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ககன்தீப் சிங் பேதி அவர்கள் நகராட்சித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விளையாட்டுத்துறை செயலாளராக சஜ்ஜன் சிங் சவான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அனில் மேஷ்ராம் மின்சாரத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வள்ளலார் IAS போக்குவரத்து துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து சத்யபிரதா சாஹூ அவர்கள் நீர்வளத்துறை செயலாளராகவும், KS பழனிசாமி வருவாய்த்துறை செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தினேஷ் பொன்ராஜ் IAS குடிநீர் வழங்கல் துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அருண் சுந்தர் தயாளன் பத்திரப்பதிவுத்துறை தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளின் IAS அதிகாரிகளின் விவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது பிரசாத் வாட்னேர் IAS ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து சென்னை மாநகராட்சி ஆணையராக சமீரன் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனந்த் IAS மெட்ரோ குடிநீர் வாரிய மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குடிநீர் வழங்கல் துறை செயலாளராக தினேஷ் பொன்ராஜ் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பத்திரப்பதிவுத்துறை தலைவராக அருண் சுந்தர் தயாளன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உணவு கூட்டுறவுத்துறை செயலாளராக அமுதா IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேதி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மின்சாரத்துறை செயலாளராக அனில் மேஷ்ராம் IASம், போக்குவரத்து துறை செயலாளராக வள்ளலார் IASம், வருவாய்த்துறை செயலாளராக KS பழனிசாமி IASம் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.